வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை ஒன்று பார்க்க போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு பூண்டு சட்னி காரசாரமாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் ஊற வச்சிருக்கேங்கிறத நான் சொல்லிடுறேன். 1 கப்பு அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பச்சை பயிறு, 1 கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு கடலைப்பருப்பு. இந்த 5த்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சிக்கணும். நான் ஊற வச்சு ரெடியாக வச்சிருக்கேன் பாருங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. இது கூடவே நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாவில் ஒரு 3 பச்சை மிளகா, நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், இதை கோர்ஸாக அரைச்சிட்டு இந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். இப்போ மாவு ரெடி. மாவு நீங்கள் புளிக்க வச்சும் வாக்கலாம், இல்லை உடனே வேணும்னாலும் அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ உடனே தான் வாக்க போகிறேன். இப்போ அரைச்சதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். தொட்டுக்கிறத ரெடி பண்ணிட்டு நம்ம தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. என்னென்ன வறுத்துக்க போகிறோன்னு சொல்லிடுறேன். வரமிளகா காரத்துக்கு, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, அதை நான் பிரித்து வச்சுருக்கேன். பிரித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாம் ஆறிடுத்து மிக்சி ஜார்லாம் மாற்றிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பக்கம் கல் நல்லா காஞ்சிட்டு இந்த பக்கம் நல்லா அந்த பூண்டு கார சட்னியும் ரெடி ஆயிடுத்து பாருங்க. ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கூட இந்த மாதிரியும் நம்ம வெங்காயத்தை மேலே தூவியும் வாக்கலாம், நல்லா இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போதான் அந்த வெங்காயம் அது உள்ள செட் ஆகும். எடுத்துடலாம் பாருங்க. அவ்வளோதான். நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமான பூண்டு சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வதக்கிட்டு அதில் அரைச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா, இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லா பருப்பையும் நல்ல ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு உடனேவும் வாக்கலாம், அப்படி இல்லைன்னா புளிக்க வச்சும் வாக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். புளிக்க வச்சு வாத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடனே வாத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.